மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா லா ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம அறிவு இல்லை ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு உண்டான லா எப்படி வந்து பகுத்தறிவது அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிகர் அண்ட் கிரவுண்ட். ஸோ இப்போ அறிவு அல்லது ஞானம் அப்படிங்கிறத வந்து பேஸ்டு ஆன் ஃபிகர்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ். ஸோ ஃபிகர்ஸை பார்த்து நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு மியூசிக் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, ஸோ அந்த மியூசிக் வந்து ஒரு வயலின்லேருந்து வரக்கூடியது அப்படிங்கிறத வந்து இது வயலின்லேருந்து வரது, இது ட்ரம்ஸ்டிக்லேருந்து, இது புல்லாங்குழல்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்குறீங்கள. ஸோ அந்த டிஸ்டிங்விஷை தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பர்செப்ஷனுக்குன்னு வந்து சில லாஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லா பார்த்தோம் அப்படின்னா வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா ஆஃப் சிமிலாரிட்டி, grouping things together having similar appearance is basically an organizational tool of unconscious mind. ஸோ நம்ம unconscious மைண்டில் இருந்தாலுமே வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, சில குரூப்பிங் திங்ஸ் டுகெதர் ஹாவ் சிமிலர் அப்பியரன்ஸ். ஸோ சிமிலர் அப்பியரன்ஸ் உள்ள திங்ஸை வந்து ஒரே குரூப்பாக வந்து நம்ம போற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது எல்லாமே வந்து வெஜிடபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து அறிவு இருந்தாலே வந்து போதும். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ எ லைக் திங்ஸ் ஆர் மோர் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ லைக் திங்ஸ் அப்படிங்கிற போது வந்து சேம் கைண்ட் அப்படிங்கிறது தான் வந்து லைக் திங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சேம் திங்ஸ் எல்லாம் வந்து மோர் ரிலேஷனில் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் திங்ஸுக்கு இல்லாமல். ஸோ சிமிலாரிட்டி ஆஃப் dissimilarity things are in three ways: shape, size, color. Similar shapes are given below or classified into A and B. So similar shapes உள்ளதை தான் வந்து கீழே ரெண்டு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ A and B அப்படின்ட்டு. ஸோ ஏல உள்ள ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக இருக்குது இதை மாதிரி. பியில் உள்ள ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக இருக்குது இதை மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கைண்டில் வந்து வந்துடும், ஏயும் பியும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து லா ஆஃப் க்ளோஷர். This law refers to one's ability to fill in missing information based on one's past experience. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து அது மூலமாகவும் நீங்கள் ஞானம் அல்லது அறிவை வந்து பெறுவீங்க. ஸோ அதை தான் வந்து லா ஆஃப் க்ளோஷர் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ லா ஆஃப் க்ளோஷர் ஸ்டேட்ஸ் தட் when one see a complex arrangement of elements, he seeks when one sees a complex arrangement of elements, he sees simple recognizable patterns of ignoring. ஸோ வந்து காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் வந்து இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே உள்ள ஃபிகர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை டக்குன்னு பார்த்தோன்னே இது என்னென்னு சொல்லிடுவோன்னா, இதை வந்து சர்க்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம், இதை வந்து ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஆனால் நல்லா உன்னித்து கவனித்தா தான் தெரியும், இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாத சர்க்கிள், அங்கே பிளாங்க்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்கொயருமே வந்து கம்ப்ளீட் ஆகாதது அப்படின்ட்டு. பட் தூர பார்வையில் பார்க்கும்போது இது ஸ்கொயர், இது வந்து சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த ஃபிகர்ஸ் ஷோன் பிலோ, த சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் இஸ் பர்சீவ்ட் ஆஸ் ஹோல், இக்னோரிங் த கேப்ஸ். ஸோ கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்காமே வந்து டக்குன்னு இது வந்து சர்க்கிள் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். தஸ் வியூயிங் ஆஸ் அ ஹோல் இஸ் த லா ஆஃப் க்ளோஷர். ஸோ இதை மாதிரி வந்து மொத்தமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லா ஆஃப் க்ளோஷர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சில பேர் ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் வந்து எவ்வளோ மனுஷங்க கிட்ட குற்றம் குறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். குற்றம் குறைகள் இல்லாத மனிதர்களே வந்து கிடையாது. பட் அது சொல்லுவாங்களே ஜென்ரலாக குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து லைஃப்பில் பர்சன்ஸ் கிட்ட இருந்தாலும் அதெல்லாமே வந்து நம்ம கேர் பண்ணாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த லா ஆஃப் க்ளோஷர்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ஸோ லா ஆஃப் ப்ராக்சிமிட்டிங்கிறது என்னது அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் நேச்சுரலி குரூப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் க்ளோஸ்னஸ் டு ஈச் அதர். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம ஹியூமன் பிரெயினே வந்து எலமெண்ட்ஸை வந்து எப்படி குரூப் பண்ணும் அப்படின்னா, அதனோட சிமிலாரிட்டியை வச்சு தான் வந்து
குரூப் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா ஸ்பேசஸ் க்ளோஸ்லி டு ஒன் அனதர் ஆர் ரிலேட்டட் அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இப்போது இந்த 1 2 வந்து ஒரே குரூப்பில் வந்து வந்துடும், ஏன்னா அது ரெண்டுமே வந்து க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 3 4 வந்து ஒரே குரூப்பில் வந்துடும். ஸோ இதுவும் வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 5 6 வந்து க்ளோஸாக வரும், ஏன்னா இது வந்து ஒரே குரூப்பில் இருக்கக்கூடியது. பட் தே cannot be grouped as 1 3 2 4 3 5 4 6 இப்படி குரூப் பண்ண முடியாது, ஏன்னா 1 3 வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது, 2 4 டிஸ்டன்ஸில் இருக்குது, 1 5 டிஸ்டன்ஸில் இருக்குது, 2 6 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்படி நம்மளால் குரூப் பண்ண முடியாது. அப்போ 1 2 3 4 5 6 இப்படி தான் வந்து குரூப் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி சில விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கிறது வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எரர்ஸ் இன் பர்செப்ஷன். ஸோ தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அதற்குண்டான காரணங்கள் ஸோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பர்செப்ஷன் ப்ராசஸ் மே ரிசல்ட் இன் எ பர்சன் மேக்கிங் எரர்ஸ் இன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ பர்செப்ஷன் ப்ராசஸ் மே ரிசல்ட்ஸ் இன் அ பர்சன் மேக்கிங் எரர்ஸ் இன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ தவறாக புரிந்து கொள்ளுதல், அதுதான் வந்து எரர் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஜட்ஜ்மெண்ட்டில். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர் பர்சன்ஸ், அல்லது தப்பாக புரிஞ்சுக்கிடுவோம் மற்றவங்கள. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ஃபர்மேஷன் received through sense of organs is known as perpetual errors. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. ஸோ கண் காது அப்படிங்கிறது தானே நமக்கு சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஒருத்தங்களை நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பெர்பெச்சுவல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ரோட்டில் என்றைக்காவது நீங்கள் போகும்போது இந்த நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனை வந்து பார்த்துருப்போம். ஸோ பைக்கில் நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா ரோட்டில் இருக்கிற கயர் கூட உங்களுக்கு வந்து பாம்பாக தெரிகிற மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எ ரோப் லையிங் ஆன் த கிரவுண்ட் மே லுக் லைக் எ ஸ்னேக். ஸோ ஒன் மே மிஸ்கன்சீவ் அதர்ஸ் வாய்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ். ஸோ சப்போஸ் கால் பேசும்போதோ சரி, இல்லை தூரக்கேந்து குரல் கேட்கும் போதோ சரி, நம்மளோட நமக்கு பரிச்சயப்பட்ட குரல் மாதிரியே அந்த குரல் வந்து இருக்கும், ஆனால் அவங்க யாருன்னே நமக்கு வந்து தெரியாது. அது மாதிரி பின்னாடியிலேருந்து ஒருத்தங்க தூரக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்கள பின்னாடியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க போகிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்யூஷன். ஸோ இல்யூஷன் அப்படிங்கிறத வந்து பிரமை அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இல்லை மாயத்தோற்றம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இல்யூஷன் இஸ் டிசார்டர்டு ஃபார்ம் ஆஃப் பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷனில் ஒரு வகை தான் இந்த இல்யூஷன் அப்படின்ட்டு. வேர் பை ஒன் சீஸ் திங்ஸ் நாட் ஆஸ் தே ட்ரூலி ஆர். ஸோ இது இல்யூஷன் அப்படிங்கிறது வந்து மாயத்தோற்றத்தை வந்து நமக்கு தரக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம், இல்லை பிரம்மையாக இருக்கலாம். நம்ம பாம்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அது பிரம்ம தானே, கயிறை வந்து பாம்பாக பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இல்யூஷன். த சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் இல்யூஷன் இஸ் நாட் பர்சீவிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர். ஸோ ஒரு பொருளை அந்த பொருளாக பார்க்காம நம்ம அறிவுக்கு எட்டுற பொருளாக நம்ம ஒரு பார்த்தோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம இல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ த அபவ் சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் த இல்யூஷன். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் வந்து இல்யூஷனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் ஹாரிசான் இல்யூஷன் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ the tendency of overestimating the length of vertical line relative to the horizontal line of same length by the observer is the vertical horizon illusion அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து vertical லைன், இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டல் லைனு. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, இது ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்ட்டு கேட்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் லைன் தான் பெருசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஹரிசாண்டல் லைன் தான் பெருசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சேம் லெங்க்த்து தான். ஸோ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் வந்து முக்கியம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் அணுகிறோமோ அதுபடி தான் நமக்கு
அந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ அதுதான் வந்து இல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து தான் வந்து நல்லதும் கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ போத் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் ஆஃப் சேம் லெங்த், பட் த வெர்டிக்கல் லைன் சீம்ஸ் டு பி லெங்தியர் தேன் த ஹரிசாண்டல். சில பேருக்கு வந்து வெர்டிக்கல் லைன் லெங்தியராக தெரியும், சில பேருக்கு ஹரிசாண்டல் லைன் லெங்தியராக தெரியும். ஸோ இதுதான் வந்து இல்யூஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த முல்லர் லயர் இல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ முல்லர் லயர் இல்யூஷனில் இந்த 2 லைன்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஹரிசாண்டல் லைன் இஸ் லாங்கர்? இது 2த்தில் வந்து எது பெருசாக இருக்கும்? நல்லா பார்த்துட்டு சொல்லுங்கள், இது 2த்தில் எது பெருசாக இருக்கும்? யுவர் விஷுவல் சிஸ்டம் டெல்ஸ் யூ தட் பி இஸ் லாங்கர். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் இதோட முடிஞ்சிருது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பகுதி இருக்குது. ஸோ அதனால் வந்து பி தான் வந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு பெருசாக தெரியும். பட் யுவர் ஸ்கேல் வுட் கன்ஃபார்ம் தட் போத் ஆர் ஆஃப் ஈக்குவல் லெங்த். பட் ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இது 2மே வந்து சேம் லெங்த் தான் உள்ளதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அம்புக்குறி வந்து உள்ளே பார்த்து இருக்குது, இதில் அம்புக்குறி வெளியில் பார்த்து இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பெருசாக நமக்கு தெரியலாம். பட் இந்த 2 லைனில் எது பெருசு அப்படின்னா நம்ம இந்த லைனை மட்டும்தான் மெஷர் பண்ணணுமே தவிர அம்புக்குறியை மெஷர் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி நம்ம மெஷர் பண்ணோன்னா இது 2மே வந்து சேம் லெங்க்டாக தான் வந்து இருக்கும். The reason behind A is looking smaller is due to the inward arrow at the ends, as this illusion was explained by the German psychiatrist Franz Müller. ஸோ இதை வந்து ஃப்ரான்ஸ் முல்லருங்கிற ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட் தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் பேர்லேயே வந்து இது முல்லர் லயர் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம், செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோகினேஷன் அல்லது ஹாலோ எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஹாலோகினேஷன் அப்படிங்கிறது வந்து மாய தோற்றம் அப்படிங்கிற மீனிங்கை தான் வந்து கொடுக்கும். த ப்ராசஸ் வேர் எ பர்சன்ஸ் பர்செப்ஷன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேவரபிள் ட்ரெய்ட் ஆர் இம்ப்ரெஷன் இஸ் நோன் அஸ் ஹாலோகினேஷன். ஸோ அவங்க ஒரு தவறாக புரிந்து கொள்வதற்கு வந்து அவங்க மட்டுமே காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது தான் இந்த ஹாலோகினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். The person's perception is formed basis on the single favorable trait. ஸோ அவங்களோட ட்ரெயிட் பண்பு மட்டும்தான் வந்து காரணமாக அமைந்தது அப்படின்னா அதை தான் ஹாலோகினேஷன். சம்திங் தட் இஸ் நாட் ரியல் இஸ் அசியூம்டு டு பி ரியல் லைக் மைரேஜ் இஸ் திஸ் ஹாலோகினேஷன். The effect was first reported by the US psychologist Frederick. ஸோ ஃப்ரெட்ரிக் லைமன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஹாலோகினேஷன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். In a study of ratings of the literacy merit of authors published in the Archives of Psychology in 1907, the term halo error was introduced by US psychologist Edward Lee Thorndike. So halo error அப்படிங்கிறவரும் halo error அப்படிங்கிற இந்த வார்த்தையும் வந்து US psychologist வந்து சொன்னது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஜெக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் பர்செப்ஷனில் தான் ஒவ்வொரு லாவாக வந்து பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு லா வந்து இல்யூஷன் அப்படிங்கிறது, செகண்ட் லா வந்து ஹாலோகினேஷன் அப்படிங்கிறது, தேர்ட் லா பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் அட்ரிபியூஷன். ஸோ அட்ரிபியூஷன் அப்படின்னா வந்து அவங்களே கற்பித்து கூறுவது அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலான நம்மளே வந்து கற்பித்து எல்லாம் ஆராய்ந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். அட்ரிபியூஷன் ஆஃப் தேர் ஓன் ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் பர்செப்ஷன். ஸோ ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெரியும், ஆட்டிடியூட்னா மனப்பான்மை அப்படிங்கிறது தெரியும், பர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஞானம். ஸோ இதெல்லாமே வந்து ஒருத்தங்களுக்கு அவங்களோட சுய அனுபவமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இண்டிவிஜுவல்ஸ் கேன் ப்ரொஜெக்ட் தேர் ஃபீலிங்ஸ் சச் ஆஸ் ஃபியர். இண்டிவிஜுவல்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கேன் ப்ரொஜெக்ட் தேர் ஃபீலிங்ஸ். ஸோ ப்ரொஜெக்ட் அப்படின்னா அடுத்தவங்க மேலே நம்ம செலுத்துவோம். நம்மளோட கோபம், நம்மளோட பொறாமை, நம்மளோட அழுகை, நம்மளோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிப்போம்ல. ஸோ அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தவங்க கிட்ட அதை பிரதிபலிக்கிறது. சச் ஆஸ் ஃபியர்ஸ்னா கோபம், ஹேட்ரட்னா வெறுப்பு, ஆங்ஷியட்டி அப்படிங்கிறது வந்து கவலை, அண்டு ரீசன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
இல்லைன்னா ஆத்திரம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தவங்க மேலே திணிப்போம். ஆன் டு அதர்ஸ் whom they view as less powerful. நம்மளை விட யார் வந்து பவர் கம்மியாக இருக்காங்களோ எளியோர்கிட்ட தானே வந்து நம்மளோட கோபம், நம்மளோட ஆத்திரம் எல்லாத்தையும் வந்து காட்டுவோம். ஸோ அதை காட்டுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒன்ஸ் ஸ்டைல் attitude get reflected among others. One can compare himself with others. ஸோ அதை மாதிரி நம்மளே நம்மளை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணியும் வந்து பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷனில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டீரியோடைப். ஸ்டீரியோடைப் இஸ் எ tendency to assign attributes to someone solely on the basis of category of people to which that person belongs. ஸோ ஸ்டீரியோடைப்புங்கிறது வந்து ஒரு மனப்பான்மை. எப்படிப்பட்ட மனப்பான்மை அப்படின்னா to assign attributes, இந்த சோலலி அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஒரு பர்சன் வந்து என்ன கேட்டகரி ஆஃப் பீப்புளில் வராங்களோ நம்ம அறிவுக்கு ஏற்றபடி இவங்க நல்லவங்க அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னா இவங்கள வந்து நம்ம நல்லவங்க, நம்ம தோற்றத்துப்படி இவங்க நல்லவங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து செல்ஃபிஷ் குணம் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை வந்து நம்ம செல்ஃபிஷ் பீப்புளாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இவங்க எப்போவுமே வந்து வேர்ஸ்டான கேரக்டராக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களை வேர்ஸ்டான கேரக்டராகவே பார்த்து பழகுவோம். ஸோ இதை மாதிரி நம்ம அறிவுக்கு எட்டியபடி ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து என்ன கேரக்டராக இருக்காங்களோ அந்த கேரக்டராகவே நம்ம அசைன் பண்ணிக்கிறது தான் வந்து ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். ஸோ இவாலுவேஷன் ஆஃப் த பர்சன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்பேர்டு வித் ஆஃப் த அதர்ஸ் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்டு கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். ஸோ வந்து இப்போ நான் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் உதவுவேன் அப்படிங்கிறது என்னோட கேரக்டர். ஸோ இதே மாதிரி யார் உதவும் மனப்பான்மை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து லாஸ் ஆஃப் பர்செப்ஷனில் வரக்கூடியது. இல்யூஷன், ஹாலூசினேஷன், ப்ரொஜெக்ஷன், ஸ்டீரியோடைப் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவாய்டிங் பெர்செப்சுவல் எரர்ஸ். ஸோ இந்த தவறாக புரிந்து கொள்ளும் இந்த இதை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் மே சீட் அஸ். ஸோ கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்யாகவும் இருக்கும். Inquiring into something clearly and completely would bring out the fact. ஸோ தீர விசாரித்து உண்மையை தெரிஞ்சு கொள்வது தான் எப்போவுமே வந்து மெய்யாக இருக்கும். Assuming a rope as a snake is the example for perceptual errors. ஸோ ஒரு கயிறை வந்து பாம்பாக வந்து நம்மளா நினச்சிக்கிறது வந்து பெர்செப்ஷன் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பெர்செப்ஷனல் எரர்ஸ் ஆர் டியூ டு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்பியன்சஸ் இன் கம்யூனிகேஷன். ஸோ பேச்சுவார்த்தையிலையும் அப்படி தான். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு விதமாக யோசித்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து தவறாக எடுத்துக்கிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பெர்செப்ஷனல் எரர்ஸில் தான் வந்து வரும். ஸோ பெர்செப்ஷனல் எரர்ஸ் கேன் பி அவாய்டு பை டெவலப்பிங் ஒன்ஸ் எபிலிட்டி த்ரூ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பர்செப்ஷன். ஸோ இந்த பர்செப்ஷுவல் எரர்ஸை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ பேசுகிறவங்கக்கிட்டையும் சரி கேட்குறவங்கக்கிட்டையும் சரி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அதை மாதிரி பர்செப்ஷன், அறிவு அல்லது ஞானம், ஸோ இது மூலமாகவும் வந்து இதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சில வேஸ் பார்த்தோம் அப்படின்னா பி எம்பத்தட்டிக் அப்படிங்கிற போது ஸோ இறக்க குணம் அப்படிங்கிறது இருக்கணும் எல்லார்கிட்டையுமே. பீயிங் ஏபிள் டு see a situation as it is experienced by others. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டீங்க அப்படின்ட்டு போய் உங்களை நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை உங்ககிட்ட ஒருத்தங்களை வந்து குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு நிற்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் செஞ்சுருப்பாங்க, எந்த சூழ்நிலையில் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆராய்ந்து பார்த்து தான் வந்து என்றைக்குமே வந்து நம்ம தீர்ப்பு கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் எதுவுமே வந்து யாரையுமே வந்து அப்படி ப்ளேம் பண்ணிட முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இருக்குது. So being able to see a situation as it is experienced by others, you must in order to understand others individuals. For achieving this correct empathy,
that means putting oneself in the shoes of the other individual. that means அதான் எல்லாருக்குமே வந்து ஷூ சைஸ் வந்து ஒன்று போல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட கால் சைஸுக்கு ஏற்ற ஷூ தான் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அடுத்தவங்களோட ஷூவை வந்து உங்கள் கால்குள்ளே திணிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்கள் வேறு யார் கால் ஷூலையாவது உங்கள் காலை திணிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஒன் ஹேஸ் டு டெவலப் சென்சிட்டிவிட்டி டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ யாருக்கு வந்து தேவைகள் வந்து இருக்குதோ நம்ம வந்து உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்க கற்றுக்கணும். திஸ் வுட் அவாய்ட் பர்செப்ஷுவல் எரர்ஸ். ஸோ இது வந்து பர்செப்ஷுவல் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன். இட் இஸ் நாட் இனஃப் டு வாட்ச் அவுட் ஒன்ஸ் ஓன் பர்செப்ஷுவல் பயசஸ். ஸோ ஒன்ஸ் ஓன் பர்செப்ஷுவல் பயசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கமாகவே வந்து நம்ம இந்த பர்செப்ஷனை வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ஞானம் அறிவு யார் மேலே குற்றம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கமாக என்றைக்குமே வந்து ஆராய முடியாது. த இண்டிவிஜுவல் ஹேஸ் டு என்கரேஜ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் டு மினிமைஸ் பர்செப்ஷுவல் பயசஸ். ஸோ கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கணும். அதாவது பேசுகிற வார்த்தைகளில் வந்து தெளிவு, அதுக்கப்புறம் அதை அடுத்தவங்களை காயப்படுத்தாத விதம், அடுத்தவங்க அந்த வார்த்தையை யோசித்தாலும் அவங்களுக்கும் நம்ம பேசுகிற அதே மீனிங் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே பார்த்து கவனமாக பேசணும். And to dispel misperception, hallucination in perceptual errors is avoided through effective communication. So communication effective communication இருந்துச்சு அப்படின்னா இந்த hallucination அப்படின்ட்டு மேலே பார்த்தோம்ல law of perceptionல அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்யூரேட் பர்சீவ்னஸ். ஸோ அக்யூரேட் பர்சீவ்னஸ்ங்கிறது என்னது அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் நோ ஹவு ஹீ வியூஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஹவு ஹீ திங்ஸ் அதர்ஸ் டு see him. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது வந்து அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியணும். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் மானிட்டரிங்கில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை மாதிரி மற்றவங்க அவங்கள எந்த விதமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மற்றவங்க வந்து நம்மளை நல்லவங்களாக பார்க்குறாங்களா, கெட்டவங்களாக பார்க்குறாங்களா, செல்ஃபிஷாக பார்க்குறாங்களா, கோபக்காரனாக பார்க்குறாங்களா, முன்கோபியாக பார்க்குறாங்களா, ஸோ நம்மளோட கேரக்டராக அடுத்தவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நோயிங், perceiving and understanding oneself accurately is the basic prerequisite for accurate perception. So knowing அதாவது தெரிஞ்சுக்கிறது, perceiving and understanding oneself நம்மளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் ப்ரீரெக்வசிஷன்னா வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த பர்செப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. நம்மளோட ஆட்டிடியூடு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக வந்து இருக்கணும். கான்ஷியஸ்லி கெட்டிங் ரிட் ஆஃப் த நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். எப்போவுமே வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கவே கூடாது. இது வந்து நடக்காது, இது வந்து நீ ஃபெயிலாக போயிடுவ, ஸோ நீ வந்து இதுவாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கவே கூடாது. எனேபிள்ஸ் த இண்டிவிஜுவல் டு என்ஹான்ஸ் இஸ் பர்பச்சுவல் ஸ்கில்ஸ். ஸோ அது நமக்கே தான் வந்து என்றைக்குமே வந்து நெகட்டிவாக வந்து முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் டு டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு தான் நம்மளும் இருக்கணும். மற்றவங்கக்கிட்டையும் நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு தான் வந்து அப்ரோச் பண்ணணும். to look at good things, event and people in his environment as attitudes and values are directly related to perception. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து பர்பச்சுவல் எரர்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக பேசும்போது வந்து அதை பாசிட்டிவாக தான் மற்றவங்க எடுப்பாங்க. ஸோ நெகட்டிவாக பேசினா தான் வந்து நெகட்டிவாக எடுப்பாங்க. ஸோ அப்போ பர்செப்ஷுவல் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆட்டிடியூடை பற்றி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து அணுகுமுறை அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட அணுகிறோம், மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது.
An attitude is a psychological tendency that is expressed by evaluating a particular entity with some degree of favor or disfavor. ஸோ ஆட்டிடியூடுங்கிறது என்னது அப்படின்னா சைக்காலஜிக்கல் டெண்டன்சி, நம்மளோட மனப்பான்மை இல்லை மனப்பாங்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். தட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை இவாலுவேட்டிங். ஸோ அது எப்படி இவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் என்டிட்டி, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு, என்டிட்டி அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படின்ட்டு சொல்லணும். அது வந்து நமக்கு ஃபேவராக இருக்கா ஃபேவராக இல்லையாங்கிறத பொறுத்து. ஆட்டிடியூட் டிஸ்கிரைப்ஸ் an individual's feelings, thoughts and predisposition to act towards some object, view or event or a particular person in the environment. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடியோடையே இருப்பாங்க. ஸோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்ம படித்தாலும் பாஸ் பண்ண மாட்டோமோ, டெஸ்ட் எழுதும் போது நமக்கு ஞாபகம் இருக்காதோ. ஸோ இதை மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் வந்து கீழே தான் வந்து தள்ளுமே தவிர மேல் நோக்கி கொண்டே போகாது. ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இருக்கணும், அதை தான் வந்து வளர்த்துக்கணும். ஸோ இதுக்கு டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தர்ஸ்டன் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, லூயிஸ் தர்ஸ்டன் defines attitude as the sum of total man's inclinations and feelings, prejudice and bias, preconceived and notions, ideas, fears, threats and convictions about any specific topic. So attitude இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா it is the sum of total man's inclinations and feelings. ஸோ நம்மளோட மொத்த ஃபீலிங்ஸ் உள்ளடக்கியது தான் வந்து இந்த ஆட்டிடியூடு. அது மாதிரி ப்ரீஜுடிஸ், அதாவது பாரபட்சம் இல்லாத தன்மை, எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கக்கூடியது. அண்ட் பயஸ் முதலே சொன்னல, ஒரு பக்கமாக பார்க்காம பொதுவாக இருந்து பேசக்கூடியது. ப்ரீ கன்சீவ்டு அப்படின்னா வந்து தனிப்பட்ட கருத்து கூறுவது. ஸோ நோஷன்ஸ், நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட பயம், நம்மளோட த்ரெட்ஸு, நம்மளோட கன்விக்ஷன்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கிற அந்த குணம், இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போகார்டஸ், இந்த சயின்டிஸ்ட் என்ன சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா he defines attitude as a tendency to respond to environmental factor including psychological objects such as any form of symbols, phrases, slogans and ideas presented. ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம சிம்பாலிக்காகவும் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பச்சை கலர் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா வந்து சம்மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ ரெட்டுனா அது வந்து அபாய எச்சரிக்கை. ஸோ மற்றவங்களுக்கு வந்து அது அபாயம் அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சிம்பாலிக் ஃப்ரேசஸாக இருக்கலாம். அல்லது ஸ்லோகன்ஸ் எழுதுவாங்கல்ல, இந்த ஆட்டோ பின்னாடி, பஸ் பின்னாடி, இல்லை போஸ்டர்ஸில் நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்லோகன்ஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் ஐடியாஸ், ஒருத்தங்களோட ஐடியாஸ், இது எல்லாமே சேர்ந்தது வந்து ஆட்டிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்புறம் பால்ங்கிறவரை வந்து அவரோட ஐடியா பார்த்தோம் அப்படின்னா he defines the persistent tendency of a person to feel and behave in a particular way towards some objects, events and or persons. ஸோ மற்றவங்க கிட்ட இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்து மேலே நம்மளோட மனப்பான்மை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறது தெரிவிக்கக்கூடியது தான் வந்து ஆட்டிடியூட். அந்த விஷயத்தை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இல்லை மற்றவங்க கிட்ட நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாயில். அக்கார்டிங் டு டாயில், attitude is defined as an organization of concepts, beliefs, habits and motivates associates with particular objects. ஸோ ஆட்டிடியூடுங்கிறது என்னது அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸோட மொத்தம் இது உருவமாக இருக்கலாம். அல்லது பிலீஃப்ஸ், நம்பிக்கை, நம்மளோட ஹேபிட், நம்மளோட குணம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மோட்டிவ்ஸ்னால் குறிக்கோள், இது நம்மளோட குறிக்கோள், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட குணம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்மளோட ஆட்டிடியூடோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடியது அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் மன் அப்படிங்கிற இந்த சைக்காலஜிஸ்ட், அக்கார்டிங் டு மன், ஆட்டிடியூட் இஸ் அ pre-learned predispositions towards our environment. ஸோ learned predispositionsனால் ஏற்கனவே நம்மளால் கற்றுக்கப்பட்ட சில விஷயங்கள், அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு சில பேசிக்
திங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. டுவர்ட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் சச் அஸ் பீப்புள், இஷ்யூஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது எதை மாதிரி யார் ஒரு பீப்புள் கிட்ட நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதா இருக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது எந்த இன்ஸ்டிடியூஷனாகவும் வந்து இருக்கலாம். இட் இஸ் an absolute truth that an attitude is everything. ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே. ஸோ நம்மளோட ஆட்டிடியூடு வந்து சின்னதாக கீழே சரிஞ்சாலும் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியில் வந்து பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ மற்றவங்க வந்து நம்மளை பார்க்குற கண்ணோட்டம் வந்து மாறும். ஸோ அதனால் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் வந்து என்றைக்குமே வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஆன் சீயிங் an half filled pitcher of water, it depends on one's attitude to find that either the pitcher is half of water or there is little of water in the pitcher. ஸோ ஒரு குடத்தும் இருக்குது. அந்த குடத்தில் வந்து தண்ணி வந்து கீழே கொஞ்சம் ஹாஃப் கூட ஃபில் ஆகாமல் இருக்குது, இல்லை ஹாஃப் தான் ஃபில் ஆகிருக்குன்னா ஆட்டிடியூட் நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் பாதி தான் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் ஆட்டிடியூடு? பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதா, அல்லது பாதி தான் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதா? ஸோ அதுதான் வந்து மண் அப்படிங்கிறவரோட இது. உங்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. தேர் ஆர் 3 பேசிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ட்ரிபிள் ஈஸ். ஆட்டிடியூடை பொறுத்த வரையில் 3 ஈ வந்து ரொம்பவே முக்கியம். என்னதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், என்விரான்மெண்ட். ஸோ இது 3 தான் நம்மளோட ஆட்டிடியூடை வந்து டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ வாழ்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்மளோட ஆட்டிடியூடு வந்து கண்டிப்பாக மாறுபடும். நம்மளோட எஜுகேஷன் மூலமாக நம்மளோட ஆட்டிடியூடு வந்து மாறுபடும். நம்மளோட வாழ்ந்திருக்கு சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்தும் நம்மளோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறதும் வந்து மாறுபடும். ஸோ இதுதான் வந்து மண்கிறவர் சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ அப்புறம் வந்து வில்டேர் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் த ப்ரீ டிஸ்பொசிஷன் ஆர் ரெடினஸ் டு ரெஸ்பாண்ட் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு மேனர்ஸ் டு ரெலவெண்ட் ஸ்டிமுலை. ரெஸ்பாண்ட் டு ப்ரீ டிட்டர்மைன்டு மேனர்ஸ். ஸோ ப்ரீ டிட்டர்மைன் மேனர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஆட்டிடியூடு. ஸோ ஜிக்ஸிக்லேர். ஸோ ஜிக்ஸிக்லேருங்கிறவர் வந்து ஃபேமர் கோட் on attitude says your attitude not your aptitude will determine your attitude. ஸோ இது ஃபேமஸ் சேயிங். யுவர் ஆட்டிடியூட், நம்மளோட ஆட்டிடியூடுங்கிறது வேறு, ஆப்டிடியூடுங்கிறது வேறு. ஆப்டிடியூட்னா என்னது? ஆப்டிடியூடுங்கிறது நாலேஜ் சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஆட்டிடியூடு தான் நம்மளை வந்து யாருங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுமே தவிர நம்மளோட ஆப்டிடியூடு வந்து என்றைக்குமே வந்து காட்டாது. யுவர் ஆட்டிடியூட் not your aptitude will determine your attitude, who you are அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஆட்டிடியூடு தான் வந்து முக்கியம். அது இல்லாமல் வந்து என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த படிப்புனால வந்து பயனே வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூடு. ஸோ அன்லைக் அ பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு சேஞ்ச் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ரேர் தான். ஸோ பர்சனாலிட்டி படி இல்லாமல் ஆட்டிடியூடுங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ ஃபேமஸ் சேயிங் கூட உண்டு, மை ஆட்டிடியூட் வில் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஹவு யூ ட்ரீட் மீ. ஸோ நீங்கள் என்கிட்ட எப்படி பழகினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ஆட்டிடியூட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் depends of how people form evaluations of persons, places or things. ஸோ ஆட்டிடியூடு ஃபார்மேஷனுங்கிறது எப்படி ஆட்டிடியூடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹவு பீப்புள் ஃபார்ம் இவாலுவேஷன்ஸ். ஸோ பீப்புள் எப்படி இவாலுவேட் பண்ணுறாங்க, மனுஷங்களை வந்து எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸை பொறுத்தா, குறிப்பிட்ட பர்சனை வச்சா, இல்லை குறிப்பிட்ட திங்கை வச்சா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் தேர் பி a 10 rupee நோட். ஸோ 10 rupee நோட்டு வந்து ஒரு ரோட்டு மேலே இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். ஒன் who hasn't had a square meal in his lifetime and the other who have give 10 rupees for single tea would definitely differ in their attitude. ஸோ ஒரு 10 ரூபா நோட்டு கீழே கிடக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பல நாட்களாக பட்னி கிடக்கிற ஒரு மனுஷன் வந்து அந்த ரோடு வழியாக வர்றான்.
அதே சமயத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா 10 ரூபா ஜஸ்ட் லைக் தட் டிப்ஸாக வந்து கொடுக்குற ஒருத்தங்களும் வந்து வர்றாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரோட ஆட்டிடியூடும் வேறு மாதிரி தான் இருக்குமா அந்த 10 ரூபா நோட்டை பார்க்கும்போது? ஸோ அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம ஆட்டிடியூடு மாறும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் காசிங் ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூடு. ஸோ என்விரான்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஸோ பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸும் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூடில் வந்து முக்கியம். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் வந்து முக்கியம். ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலியும் வந்து ஆட்டிடியூட் டிசைட் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. விகாரியஸ் லேர்னிங்கு, ஸோ பிறர் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அப்புறம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பியர் குரூப்ஸ் லிங்க். ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூடில் வந்து மிக்கவே வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூடை பற்றினது. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.